டோர்னியர் விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அதனை கான்பூர் கொண்டு சென்று ஆய்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக கருப்பு பெட்டி சென்னைக்கு கொண்டு வரப்பட உள்ளது. மேலும் விமானத்தில் பயணித்த விமானிகளின் நிலை குறித்து அறிய பிச்சாவரம் பகுதியில் தேடும் பணிகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இதுபற்றிய தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான டோர்னியர் என்ற விமானம் கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி சென்னையிலிருந்து புறப்பட்டு காரைக்கால் சென்றது. வழக்கமான ரோந்துக்கு சென்றுவிட்டு மீண்டும் திரும்பும்போது சிதம்பரம் அருகே இது காணாமல் போனது. காணாமல் போன விமானத்தை தேடும் பணியில் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள், விமானங்கள், கப்பல்கள் என கடந்த 32 நாட்களாக தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்றது. குறிப்பாக சிதம்பரத்திலிருந்து இது காணாமல் போனதாக பதிவானது, திருச்சி ரேடாரில் பதிவானது. அதன் அடிப்படையில் சிதம்பரம் பகுதியிலிருந்து தொடர்ந்து தேடப்பட்டு வந்தது. இந்நிலையில் அது நீர்மூழ்கி கப்பலும் பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக சிந்து வாட்ச், ஒலிம்பிக் கன்யான் என்ற கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் தொடர்ந்து அங்கே தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டார்கள். இதன் அடிப்படையில் தற்போது நேற்று அந்த சிந்து வாட்ச் என்ற கப்பல் மூலமாக அந்த சிக்னல் கிடைக்கப்பட்டு தொடர்ந்து அந்த தீவிரப்படுத்தப்பட்டது. குறிப்பாக பிச்சாவரத்திலிருந்து 16.5 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் 995 அடி ஆழத்தில் கடலில் கருப்பு பெட்டி கண்டெடுக்கப்பட்டது. காணாமல் போன விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டெடுக்கப்பட்டது. அந்த கண்டெடுக்கப்பட்ட கருப்பு பெட்டியை தற்போது ஒலிம்பிக் கன்யான் என்ற நீர்மூழ்கி கப்பலில் பாதுகாப்பு வைக்கப்பட்டுள்ளது. அது சென்னைக்கு கொண்டு செல்லவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். சென்னைக்கு கொண்டு சென்று இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் மூலமாக அதில் என்ன பதிவாகிறது, இறுதியாக என்ன நடந்தது என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்படுவார்கள். இறுதியாக குறிப்பாக அதில் சென்ற விமானிகள் வித்யாசாகர், சுபாஷ், சோனி ஆகிய மூவரும் இறுதியாக என்ன பேசினார்கள், விபத்து எப்படி ஏற்பட்டது என்ற தகவல்கள் தெரிய வரும். அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வுகளை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தேடுதல் வேட்டை என்பது நடைபெற்றது. கடந்த 32 நாட்களாக எந்தவிதமான தகவலும் கிடைக்காத நிலையில் தேடுதல் வேட்டை என்று இருந்தது. ஆனால் தற்போது கருப்பு பெட்டி கண்டெடுக்கப்பட்டது காரணத்தினால் பிச்சாவரத்திலிருந்து 16.5 நாட்டிக்கல் தூரத்தில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கும். எனவே காணாமல் போன அந்த விமானத்தில் இருந்த விமானிகள் என்ன ஆனார்கள், மற்ற பாகங்கள் எப்படி உள்ளது என்ற தொடர்ந்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்த திட்டமிட்டு தற்போது தீவிரமான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்திய கடலோர காவல்படையினர். புதிய தலைமையாக ஸ்ரீதர்.